நாங்கள் கோயிலில் முன்பகுதியில் நிற்கிறோம். இப்போ பாருங்க, இந்த முக்கியமான ஒரு மரம் வந்து விழுந்துருக்குது பாருங்க. அம்மாச்சி தாயே நிதானமாக எல்லாரையும் காப்பாற்றணும். இண்டியோடு இந்த மலையெல்லாம் விட்டுருவணும் அம்மா. இண்டியோடு இந்த மலையெல்லாம் விட்டு எல்லாரும் நல்லபடியாக இந்த ரோட்ல எல்லாம் வெள்ளம் இல்லை, இன்றைக்கு வெள்ளம் இருக்குப்பா. தொடர்ந்தும் இன்றைய நாளில் நேற்றைய நாள் இந்த வெட்டாப்பளை பகுதியை வந்து காட்டியிருப்பேன். பாருங்க, தொடர்ச்சியாகவும் நீர்மட்டம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. வயல் பிரதேசங்கள் இருக்கின்றே வந்து தெரியல, அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. நான் இப்போ கோயிலை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா வெட்டாப்பளை கோயிலுக்கு உள்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீரில் மூழ்கின ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது. வெட்டாப்பளை முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கின்றது. இது நேற்றைய நாள் காட்டியிருப்பேன் நான். பாருங்க, இன்றைய நாள் இன்னும் அதிகரித்து வெட்டாப்பளை கோயிலுக்கு உள்ளே நீர் வந்து மூழ்கி இருக்குது. பாருங்க, நேற்றைக்கு காட்டினதை விட அம்மா இன்றைக்கு நல்லா கூடிட்டுண்ணே. டேய் பார்த்து போ, வெள்ளா போ, வெள்ளா போவா. வெள்ளா போ. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் அதிகரிச்சதுக்கு வெள்ளம். வீதிகள் அதிகமாக மூடி இருக்கு. இங்கேயே மூடி இருக்கு. இங்கேயே மூடிட்டு அழிவு தான் போல. என்ன ஒரு காலமும் இப்படி இல்லை. முக்கியமாக வெட்டாப்பளை கோயில் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்குது. ஆமாம், இந்த ரோட்டுக்கெல்லாம் வந்துடுது வெள்ளம். என்ன ஆமாலாச்சி, இங்கே நேற்றுக்கு இருந்த விட ஆக மோசமாக இருக்கு. இங்கே நேற்றுக்கெல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் வெள்ளம் இல்லை, இன்றைக்கு வெள்ளம் இருக்குப்பா. பாவியலா, இதுக்கே மீன் பிடிக்கிறாங்கடா இங்கிட்டான். வள்ளங்கள் எல்லாம் போய் மீன் பிடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயம் முழுக்க வெள்ளத்தில் இருக்குது. பார்வையிடுறதுக்கெல்லாம் மக்கள் வந்து போய் கொண்டிருக்கணும். ஆமாம், கோயில் ஃபுல்லாக சரியா ஃபுல்லாக மூழ்கிட்டியா? அடே முழுக்க போயிட்டு அடே சாதீஸ். இல்லை ஆட்டவும் போ மெல்ல போ சாதீஸ், வெள்ள போனே. இங்கே பாருங்க, நேற்றைக்கு நான் காட்டினதை விட இன்றைக்கு இது கோயிலில் பின்பகுதியில் பாருங்க எவ்வளோ வெள்ளம் கொண்டு பாருங்க. இதான் திருமணம். திரும்ப ஓகே. ஆமா, எங்கால அங்கே அடுவோம். ஆமா, அங்கே மரமெல்லாம் முடிஞ்சு விழுந்துடாக்க. முக்கியமான மரம்டா டே. என்னடாப்பா இங்கே வேற டே முழுக்க சரிடாப்பா. ஃபுல்லாக தண்ணி வந்துடு. நேற்றுக்கு பார்த்ததை விட இன்றைக்கு அவ்வளோ மோசமாக இருக்கு. கடவுளே, நேற்றுக்கு இந்த இடத்துல எல்லாம் தண்ணி இல்லையே. இங்கே வெள்ள காடா கிடக்கு அப்படியே. அந்த இடத்துல அந்த முக்கியமான மரம் விழுந்துடுற பப் மரம்.
இங்கே பாருங்க, இதுதான் நீங்கள் யாராவது பார்த்த வெட்டாப்பழ கோயில் இல்லை. இது இப்போ வேறு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்துக்கு கீழே வச்சு தான் இந்த பூசைகள் செய்கிறது. இந்த இடத்துல வந்து அந்த திருவிழா நேரம் அந்த பால் குடங்கள்லாம் எடுக்கிறது இதில் வச்சு தான். இந்த முக்கியமான ஒரு மரம் வந்து விழுந்துருக்குது பாருங்கள். ஐயோ கடவுளே. நேற்றுக்கு நான் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்கள், அங்கே இருந்தது வெள்ளம். இப்போ இந்த பகுதி ஃபுல்லாக வெள்ளமாயிடுச்சு. கோயில் ஃபுல்லாகவே வெள்ளமாயிட்டு பாருங்கள். கோயில் முழுக்க வெள்ளம். இந்த கடவுளே மலர்ச்சி. இதில் வந்து அந்த பூசைகள் செய்கிறது, நாங்கள் பால் குடங்கள் காவடிகள் எடுக்கின்ற போது இந்த இடத்துல அந்த பந்தல் போட்டு காவடிகள் எடுக்கிற பகுதி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. முழுக்க நீரில் மூழ்கிட்டு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. ஐயோ படா, இது முக்கியமான மரம்டாப்பா இது. கடவுளே. கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு இதுக்கு தண்ணி வந்துடுது. இன்றைக்கும் வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கருமாகமாக அப்படியேன்னு இருக்குது. கருமா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் மழை பெய்யுது. இன்றைக்கு நல்ல காலம் ஓரளவுக்கு விட்டு இருக்குது. கொஞ்சம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் இன்னும் மோசமாக இருக்கும் அந்த அளவுக்கு. இங்கே பாருங்க, என்னடாப்பா இது எந்த இடமானு தெரியும். அடே அங்கெல்லாம் இங்கே போனால் விழுத்து கிழித்து விடா. அடே சாதீஸ், அந்த கல்லுக்கு வந்துடுமா? என்ன உள்ள கோயிலுக்குள்ளே போட்டுதாக்குமே? கதவெல்லாம் பூட்டியாச்சா? அடே நேற்றைக்கு பார்த்தது வேறு, இன்றைக்கு பார்க்குறது இன்னும் வேறு மாதிரி இருக்கடா. இங்கே பாருங்க, இது கோயிலில் முன்பகுதி பாருங்க எப்படி இருக்குண்டு. ஓகே, அப்படி நாங்கள் கோயிலில் முன்பகுதியில் நிற்கிறோம். இப்போ பாருங்க, இதில் இன்னொரு கட்டு வருமே. எல்லாம் சரி, முழுக்க சரி. ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. இது கோயில் என்ன, இது கடல், இது வெளியேன்னு தெரியல. அம்மாச்சி தாயே நிதானமாக எல்லாரையும் காப்பாற்றணும். இண்டியோடு இந்த மலையெல்லாம் விட்டுருவணும் அம்மா. இண்டியோடு இந்த மலையெல்லாம் விட்டு எல்லாரும் நல்லபடியாக குணமாகி வழியில். ஐயோ இங்கே பாருங்கள், இது கோயிலில் முன்பகுதி. நான் வாசலில் நிற்கிறேன், மெயின் வாசலில் நிற்கிறேன் பாருங்கள். ஒரு அடி கிட்ட தண்ணி இருக்குது. கதவு பூட்டி இருக்கு. உங்களை என்ன மாதிரி டேய் சதேஷ், நம்மா வேலைக்கெல்லாம் சீராகணும். இந்த பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய. ஓகே, வாசலில் பாருங்கள், வாசலில் அப்படியே முழுக்க வெள்ளமாக தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள். இல்லை, அது நல்லூர் கோயிலெலாம் அது தண்ணி உள்ளுக்கெல்லாம் போயிட்டு அந்த மூடிட்டு போயிட்டு இது ஓகே. இன்றைக்கு தான் இது உள்ளுக்க தண்ணி வந்திருக்குது. மக்களே, இதுதான் இன்றைய நிலவரம். பாருங்கள், நாங்கள் களத்தில் நிற்கிறபடியாக நாங்கள் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இன்றைக்கு போகணுன்னு பார்த்தது இன்றைக்கும் போயிடலாம் போச்சு. நிறைய இடங்களில் வான் பாயுது, வீதிகள் மூடப்பட்டிருக்குது. அதனால் இன்றைக்கும் வீட்டை போயிடலாம் போச்சுது. ஸோ பின்போது பார்க்கலையா? ஆமாம், இதுக்கு பாம்பு வள்ளி பூச்சி இருந்தாலும் தெரியாது. முதல்ல வேறு நிறைய இடத்த உலாவுது. குளத்தில் இருக்கிற முதலையெல்லாம் இப்போ வெளியில் வந்திருக்கும்.
ஆமாம் பாருங்க இது என்ன இது கடவுள்லாம் காப்பாற்றணும் இனி மக்கள் இன்னும் செய்யற மக்கள் ஒன்றுமே செய்யல அது ஓரளவுக்கு வெள்ளம் வந்தால் அதை கடலுக்கு அனுப்ப பார்ப்பாங்க கடலுக்கு கொஞ்சம் அனுப்பி தண்ணியில் மாநசபை அந்த வாகனங்களில் எடுத்து நகரப்பகுதியை சுத்தம் செய்யலாம் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சால் என்ன செய்யறது மக்களை ஒன்றுமே செய்யலை இயன்ற அளவுக்கு குறிப்பாக முக்கியமாக ஒரே ஒரு விடயம்தான் இனி இந்த டெங்குகள் பரவுற டெங்கு மலேரியா பரவுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது நீர் தேங்கி நிற்கிற இடங்களுக்கு வீடுகளில் அந்த மலசல கூடங்களுக்கு நீர் கலந்து வெளியில் பரவுற தன்மை இருக்குது அதனால் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் ஆலயத்தினுடைய பாருங்கள் ஆலயம் முழுக்க தண்ணிக்காக இருக்குது பின்பகுதியில் ஒரு கொஞ்சம் தான் தண்ணி படையில் இது முழுக்க அப்படித்தான் இருக்குது பாருங்கள் காற்று கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் நல்ல குளிர் காற்று அடிக்குது மழை கண்டிப்பாக வரும் வானத்தை பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி அப்படியே கருப்பாக இருக்குது நேற்றுக்கெல்லாம் பின்பகுதியெல்லாம் தண்ணி இல்லை இன்றைக்கு பின்பகுதி முழுக்க தண்ணி இருக்குது இந்த வீட்டில் வந்து ஐயர் இருந்தவர் அதாவது வெட்டப்பள்ளி கோயில் ஐயர் அவரும் வந்து வீட்டில் இல்லை இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டேன் என்ன அந்தளவுக்கு நீர் உள்ளுக்க வந்துடுச்சு இரண்டாமட குளம் திறந்து விட்டுருக்காங்க முத்தையன்கடு குளம் இன்றைக்கு திறந்து விட்டுருக்காங்க போச்சு பாருங்க அம்மா நேற்றைக்கு பார்த்த வேறு வெட்டாப்பழம் இன்றைக்கு பார்க்குற வெட்டாப்பழம் வேறேப்பா ஏதோ வெள்ளத்துக்கு நடக்கிற மாதிரி கடலுக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு நீந்துற மாதிரியே இருக்கு இங்கே பாருங்க இது ஐயட்ட வீடு சிவா 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 இன்றைக்கு இன்னும் மோசமாக இருக்குது இன்றைக்கு மழை பெய்யுமாக இருந்தால் இன்னும் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த இது அப்படியே நீரில் மூழ்கிட்டு ஆலய முழுக்க வந்துட்டுது ஆளுக்கு கோயிலுக்கு முள்ளுக்கு போயிருக்கு முன்னே நினைக்கிறேன் கதவெல்லாம் பூட்டி கிடக்கு இதில் ஒரு வீடு இருந்தது அந்த வீடு இல்லை அங்கேயே வாங்கல ஃபுல்லாக தண்ணிக்கலான் இருக்கு அந்த அளவுக்கு நிலைமையில தான் இருக்குது இப்போ ஐயோ ஆமா ஐயோ அப்போ அப்பா பாருங்க இதுதான் நிலைமை வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு இது பின்புறமாக தான் நிற்கிறேன் பாருங்க நான் தண்ணிக்கெல்லாம் நிற்கிறேன் கொண்டு வந்த உடுப்பு எல்லாம் மீறம் 3 உடுப்பு கொண்டு வந்தது 3 உடுப்பு மீறம் ஒரு உடுப்பு மட்டும் கழட்டி வச்சது அந்த உடுப்பு மட்டும் போட்டு கொடுத்துக்கிட்டே 2 நாளா நேற்றைக்கு முள்ளிவாய்க்கால் போனது முள்ளிவாய்க்காலில் நனைஞ்சு வட்டுவால் பாலம் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா நினைவேந்தல் வீடியோ எடுத்துட்டு நனைஞ்சு சேட்டை காட்டிட்டு பொறுமையிலோட வந்தது நேற்றைக்கு இன்றைக்கு அங்கடியாக்கள் ஆட்டோவை தள்ளினவ ஷார்ட் நின்று போடக்கு இன்றைக்கு இந்த ஷர்ட்டு தான் போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஃபுல்லாக தீயுது இனி வீட்டை போனால் தான் இனி நிறைய இடங்களில் கடைகளுக்கு எல்லாம் முழுக்க வெள்ளம் போய் நல்ல காலம் முட்கூட்டியே நிறைய இடங்களில் கடை பூட்டி கிடக்கு ஏன்னா நிறைய இடங்களில் முழுக்க வெள்ளம் போயிருக்குது கொஞ்சம்
எங்கே பார்த்தாலுமே வெள்ளம் தான், முழுக்க வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம் தான். ஒன்றுமே செய்கிறாங்க பொடியங்கள் இதுக்கு வந்து விளையாடுறாங்க. இங்கே கொஞ்சம் ஃபன் எடுக்கிறாங்க முடியலை. நாங்களுமே மக்களும் இவ்வளோதான் கஷ்டப்படுறது, இவ்வளோத்தான். இனி கடவுள்லாம் காப்பாற்றும். எனக்கு கடவுள் என்ன இறங்கி வரப்போறாரா, மனுஷர்கள்லாம் ஏதாவது செய்யும். கடவுள் ரூபத்தில் மனுஷர்கள் வந்து உதவி செய்வார்கள்னு சொல்லுவார்கள். இந்த கட்டங்களில் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான். கார் வச்சுக்கிறா இருந்தாலும் சரி, வேன் வச்சுக்கிறா இருந்தாலும் சரி, அதிக வெள்ளம் வந்தால் வீட்டை விட்டு வழியில் போக வேண்டியான், வேன் தண்ணிக்கு நீந்த வேண்டியதான். இதில் ஏழை பணக்காரன் எல்லாமே இந்த ஒரு தருணம் வருகின்ற போது தான் எல்லாருக்குமே தெரியும். என்ன கணசுண்ட படம் பார்த்த மாதிரி தான், வேலையில்லா பட்டதாரி 2 வந்த மாதிரி தான். இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தால் தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு உரைக்குமென்று சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த சம்பவம் பாருங்கள், எங்கே சுற்றினாலும் வெள்ளம் பார்க்கலாம். ஓகே, இன்றைய நிலவரம் இதுதான். நான் யாழ்ப்பாணத்தில் இல்லை, அதனால் யாழ்ப்பாணம் வீடியோ எதுவும் போடலை. நான் முல்லைத்தீவு வெட்டாப்பளை நிற்கிறபடியா இந்த நிலைமை இப்போ அப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். பாய்.